friends, welcome to Web Design Tamil Tutorial Part 8. நான் ஜீனு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸில் வந்து FTP அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இந்த டுட்டோரியல்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வெப் டிசைன் சம்மந்தப்பட்டது. அதாவது ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு என்னென்னாலும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் இதை பற்றியெல்லாம் நான் வந்து டீப்பாக சொல்ல போகிறதில்ல. அதாவது இதை பற்றியெல்லாம் நான் வந்து சொல்ல போகிறதில்ல. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா GoDaddy டுட்டோரியல்ஸ் அப்படின்ட்டு நான் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய யூடியூப் அக்கௌண்ட்டில் நீங்கள் போய்ட்டு சைன்இன் பண்ணிவிடுங்க. சைன்இன் பண்ணிவிட்டு உங்கள் YouTube/thenanoboy01 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கைஃப்ரீ தமிழ் அப்படின்ட்டு வரும். இங்கே வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வேணுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கேட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டுட்டோரியல்ஸும் தனித்தனியாக போட்டிருப்பேன். இப்போ வந்து ஏன் FTP, அதாவது இந்த இதை பற்றி நான் சொல்ல வரதில்லை அப்படின்னா, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா GoDaddy இதை பற்றி போய் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த FTP யூசர் அப்படின்றது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த FTP அப்படின்றது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்காக இந்த FTP வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நான் இன்னொரு இது சொல்லிடுறேன். அதாவது இதில் இருக்கிற இந்த GoDaddy மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலையும் அதோட கண்ட்ரோல் பேனலில் இந்த மாதிரி இருக்கும். அதாவது அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸு இது மாதிரி இது ஃபேமஸான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதேமாதிரி டூல்ஸு, ஃபைல் மேனேஜர் அதெல்லாம் பற்றி இருக்கும். ஓவராலாக இது வெப் டிசைன் டுட்டோரியல் அப்படின்றதுனால நான் வந்து இதெல்லாம் பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்காக ஒர்க் பண்ணது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொன்றத்தை பற்றி நான் தனித்தனியாக டுட்டோரியல்ஸ் வந்து என்னோடய யூடியூப்லேயும் வெப்சைட்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா சர்வரு ஹோஸ்ட்லாம் வாங்கி இது மாதிரி லாகின் பண்ணி ரெடி ஆகிட்டுப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா இப்போ வேர்ட்ப்ரெஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. நிறைய பேருக்கு MySQL எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தெரியாதவங்க வந்து டேரெக்டாக GoDaddy டுட்டோரியல்ஸ் பார்த்தா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி வேர்ட்ப்ரெஸ் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அரைகுறையாக தெரிஞ்சவங்களுக்காக அது இந்த டுட்டோரியலில் நான் வந்து எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த லாஸ்ட் டுட்டோரியல்லேருந்து நான் வந்து லைனாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணோம்னா என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொன்றத்தை பற்றியும் நான் வந்து சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் வெப் டிசைன் வந்து வேறு மாதிரி, அதாவது GoDaddy டுட்டோரியல் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து GoDaddy டுட்டோரியல்ஸ் அப்படின்ட்டு தனியாகவே போட்டிருக்கேன். அப்புறம் இந்த MySQL பற்றி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் SQLனா என்ன அப்படின்றதெல்லாம் கூட நான் பார்த்தோன்னா டுட்டோரியல்ஸ் வந்து அப்லோடு பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாரி நீங்கள் இந்த சர்வரில் எந்த சர்வரில் நீங்கள் வாங்கினாலையும் யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தோன்னா நான் இந்த GoDaddy இதுலேயே நான் சொல்லியிருப்பேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக் ஸ்கில் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸை வச்சு, பேசிக் ஸ்கில் வந்து MS வேர்டு ஒர்க் பண்ண தெரிஞ்சால் அதை வச்சு வேர்ட்ப்ரெஸ்ஸு, பிளாக் ஸ்பாட்டெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றியும் நான் வந்து வெப் டிசைனிங்கில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வெப் டிசைன் பண்ணணுன்னா இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான். நீங்கள் வந்து HTML, நான் வந்து இப்போ FTP பற்றி சொல்லும் போது ஏன் HTML பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டெல்லாம் நம்ம வந்து அப்லோடு பண்ணும்போது இந்த FTP யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது நம்ம வெப்சைட் வந்து அப்லோடு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இந்த FTP யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு HTML, PHP, JavaScript இந்த மாதிரி வச்சு ஏதாச்சும் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக இந்த FTP யூஸர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு பார்த்தோன்னா நிறையா சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் நெட்டில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் கூகுளில் போய்ட்டு FTP சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு கொடுத்தாவே நிறைய வரும். அதில் ஃபேமஸானது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபைல்ஸ் இல்லை அப்படின்றது. இதில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதால நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன்.
இப்போதைக்கு எதுக்காக FTP யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்கிறேன். இந்த FTP வந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஈஸியாக இந்த WordPress வச்சு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த FTP பற்றி பேசிக்காக தெரிஞ்ச போதும். ஏன்னா நம்ம வந்து இந்த FTP வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி நம்ம இந்த WordPress அந்த மாதிரி இல்லாத நம்மளே நம்மளோட ஓன HTML அதெல்லாம் நாங்கள் அதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக வந்து இந்த FTP யூஸ் ஆகும். ஸோ அடுத்த கிளாஸில் FTP எப்படி கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு FTP சாஃப்ட்வேரை வச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.